துணிகரமா பேசுறது, துணிகரமா பாவங்கள் செய்கிறது, இந்த மாதிரி துணிகரம் உள்ளவர்களை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை வாட்டி சொன்னாலும் செவிகளை அடைத்து கொண்டு துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் இந்த நாட்களை பார்த்து சொல்லுகிறார், துணிகரம் உனக்குள் இருக்கக்கூடாது. நம்ம துணிகரம் ஆயிட்டுன்னா இந்த பாவம் எல்லாம் அசால்ட்டா செஞ்சிருவோம். துணிகரம் ஆயிட்டுனா ஆமா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படிங்கிற ஒரு துணிகரம் நமக்குள் வந்து விட்டதென்றால் இந்த பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி பட்ட பாவம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படியே ஒருவேளை உன் கூட இருக்கிறவர்கள் இந்த பாவத்தை செய்வார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகு என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நான் தயவாய் கேட்கிறேன், இந்த பாவம் முதலாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், ஐயோ அவன்கிட்ட நான் பார்க்க மாட்டேன், அப்படி கிடையாது. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சீர்படுத்திப்பார், உன்னை சீர்தூக்கிப்பார். இந்த பாவங்கள் உன்னிடத்துல இருக்குமானால் இந்த நாட்கள் அறிக்கை செய்து விட்டு இந்த மாதிரிப்பட்ட நபர்களோடு நீ ஐக்கியம் வைக்காத என்று ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவ பக்தியின் வேஷத்தை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள், அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள். இந்த மாதிரிப்பட்ட நபர்களை தான் நீ விட்டு விலகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே